கைஸ், இது வந்து நம்ம செகண்ட் டார்கெட் நியரில் இருக்குது. 209.10 வந்து ரீச் ஆகிட்டுருக்கு. லெவன் 12 எல்லாம் இந்த இடத்துல இண்டெக்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துருச்சு. இண்டெக்ஸ் மூவிங் இருக்குது. நம்ம எடுத்த ஸ்பாட்டில் வந்து அந்தளவுக்கு இன்னும் இதாகலை, கொடுக்கல, டிகே ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பிரி வேறு. ஸோ அதுக்கான இம்பேக்ட் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் 210 வரைக்கும் தான் ரீச் ஆகிருக்கு விஷயம். ஸோ இண்டெக்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் ரீச் ஆகிடுச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து சிக்கான மூவ் இருக்குது. இந்த இடத்துல கால் சைட் போகிறதுக்கான லிக்விடிட்டி இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மேலே நம்மளுக்கு புட்டில் மூவ் இருக்கா இல்லை சி சைடில் எடுக்கிறாங்களான்னு தெரில. பட் ஆனால் நம்மளோட எஸ்எல் வந்து 200 ஃபிக்ஸாக இருக்குது. இப்போ 211 12 ஸோ 24,080 வந்து இன்னும் வந்து இண்டெக்ஸ் பிரேக் பண்ணல. மேக்ஸிமம் 11-12 வந்து இண்டெக்ஸ் மூவ் இருக்குது. 78 பிரேக் பண்ணிகிட்ருக்கு. ஸ்வீப் ஃபைன் 217 அண்ட் தென் ஃபைனல் டார்கெட் 230க்கு ரீச் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய எஸ்எல்ல வந்து நான் 208க்கு வந்து பண்ணிட்டேன். 222 வந்துச்சு. ஓகே, 24 28 30 ஃபைன், கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 3 டார்கெட்டுமே. ஸோ நான் வந்து ஒரு லாட்டை வந்து 205லேயும் செகண்டை வந்து 230லேயும் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். வாவ், செம்ம பிரேக்கு. 255 லைவாக பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.